Hello everyone, welcome to Target Achievers. நம்ம டார்கெட் அச்சீவ்ஸில் வர குரூப் 4 எக்ஸாம், அதாவது டிஎன்பிசியில் ஆனுவல் பிளானரில் குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜனவரியில் நோட்டிஃபிகேஷனும் அண்ட் ஜூன் மாதம் நமக்கு வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 months வந்து டைம் இருக்குது. இந்த 6 monthsல வந்து நம்ம தாராளமாக ரொம்ப சூப்பராக படிக்கலாம். இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். போட்ட ஆனுவல் பிளானர்லேயே நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாம் தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இப்போ தான் குரூப் 4க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்துலையுமே இந்த 6 மாதத்தில் தாராளமாக நம்ம குரூப் 4 சிலபஸை படித்து நிறைய ரிவிஷன்ஸும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் குரூப் 4க்கு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து நமக்கு வரும். இதில் 100 கொஷின்ஸில் கண்டிப்பாக நம்ம 95+ எடுத்தோம்னா நம்ம ரொம்ப சேஃப் ஜோனில் இருப்போம். ஸோ இந்த மாதிரி 95+ கொஷின்ஸ் இல்லை அந்த 100 கொஷின்ஸுமே அடிக்கிற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் தமிழுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்திங்கன்னா 150 days ஸ்டடி பிளான். இந்த 150 days ஸ்டடி பிளானில் நம்ம தமிழில் எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழோடைய நியூ புக்கு, அதாவது புதிய புத்தகங்களில் இருந்து 6லேருந்து 12வது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே போல் ஓல்டு புக்ஸ், ஸோ ஓல்டு புக்ஸ் நம்ம கண்டிப்பாக படிக்கணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓல்டு புக்ஸில் நமக்கு லாஸ்ட் டைம் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓல்டு புக் பார்த்திங்கன்னா 6லேருந்து 10வது வரைக்கும். ஸோ இந்த எல்லா புக்ஸுமே நம்ம கவர் பண்ணுற, போத் ஓல்டு அண்ட் நியூ புக்ஸுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியமானது. நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒன்று அதே கொஷின்ஸே நமக்கு திரும்ப ரிப்பீட் ஆகும், இல்லை அந்த கண்டென்ட்டில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை குரூப் 2 2A எக்ஸாம்ஸை பார்த்துக்கிட்டிங்கனாலும் சரி, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தமிழில் அப்படியே வந்து கேட்டிருந்தது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நல்லா பார்த்துட்டு போனவங்க சூப்பராக வந்து அட்டன் பண்ணாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கும் இங்கே ரொம்ப நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது போல் ஒரு டெஸ்ட் சீரியஸ் தான் இந்த 150 days ஸ்டடி பிளான். ஸோ நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். பொது தமிழில் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரியஸை நீங்கள் இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட, இந்த ஸ்கெடியூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 95+ கொஷின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அடிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸோட ஸ்கெடியூல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போவுமே நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் படிச்சுட்டு போனாவே, அதாவது இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு இயல், ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் படிக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நான் நிறைய என்னால் படிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்கெடியூலாக இருக்கும். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நமக்கு 9 இயல்கள் இருக்கும். இப்போ 6வது எடுத்துட்டோம்னா 9 இயல் இருக்கும். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ஒரு இயல் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு இயலை படித்து தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த இயல் 2வது இயலை படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3வது நாள் வந்து இயல் 3 வந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த 3 இயல் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து டேர்ம் 1ல் தான் அந்த 3 இயலுமே இருக்கும். அப்போ அந்த டேர்ம் 1 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நாளில் இயல் 4, 5, 6, அடுத்து டேர்ம் 2 ரிவிஷன் இருக்கும். அடுத்த டேஸில் பார்த்தீங்கன்னா இயல் 7, இயல் 8 அண்ட் இயல் 9. அடுத்து டேர்ம் 3 வந்து ஃபுல் ரிவிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 டேர்மையுமே முடித்த பிறகு 6th ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 6th ஸ்டாண்டர்டில் மட்டும் நீங்கள் எத்தனை டெஸ்ட் வந்து இதில் அட்டன் பண்ணுறீங்கன்னா 9 இயல் 3 டேர்மு ப்ளஸ் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன். அப்போ 13 டெஸ்ட்டு 6th மட்டும் நீங்கள் எழுதுவீங்க. இங்கே ஒவ்வொரு இயலாக எழுதும்போது தான் நம்ம ரொம்ப டீப்பாக படிப்போம். நிறையா நமக்கு டவுட் வரதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். எதுவும் மிஸ்டேக்ஸாக இருந்தால் கூட நம்ம அப்போவே வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்போ 6th மட்டும் நீங்கள் வந்து 13 டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அதே போல் தான் 7th 8th 9th 11th 12th அப்படின்றது போகும். இதில் வந்து நம்ம ஓல்டு புக்ஸ் அண்ட் நியூ புக்ஸ் கவர் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் 24/7. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் எழுதி பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய டார்கெட் அச்சீவர்ஸ் ஆப்பில் தான் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டிசம்பர்லேயே பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து December 23rd ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 7 days இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் தாராளமாக 1ஆம் தேதியில் இருந்து ஜான்வரி, அதாவது 2024 January 1ல் இருந்தே வந்து நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது நம்ம போடுறோம். கொஞ்சமாக தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இயலாக நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அதனால் ஈஸியாக சிரமமே இல்லாமல் படிச்சிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. 150 டெஸ்ட் இருக்குது இந்த டெஸ்ட் சீரியஸில். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து நியூ புக்கு 6th 7th 8th 9th 10th. இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் இந்த டெஸ்ட் சீரிஸோட இந்த ஸ்கெடியூல் வந்து நான் போடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 11th 12th
எல்லாமே இயல் வைஸாக நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டாக இருக்கும். இயல் வைஸாகவும் இருக்கும், டேர்ம் வைஸ் ரிவிஷன் இருக்குது, ஃபுல் ரிவிஷனும் இருக்குது. இது வந்து ஓல்டு புக். ஓல்டு புக் டெஸ்ட் சீரிஸ் வந்து 6th ஓல்டு புக் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் டு நியூ புக் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓல்டு புக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓல்டு புக்கில் வந்து நம்ம டேர்ம் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ 3 டேர்மையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு 6th ஓல்டு புக் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்கெடியூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓல்டு புக்கும் கவர் பண்ணிடுறோம், நியூ புக்கும் கவர் பண்ணிடுறோம். ஒரு 107 டெஸ்ட் வரைக்கும் ஓல்டு புக் நியூ புக் வந்து நிறைய ரிவிஷன்ஸ் கொடுத்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபுல்லாக 108லேருந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் தான். இப்போ நியூ புக் ரிவிஷன் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 6th to 8th வரைக்கும் ஒரு நியூ புக் ரிவிஷன், 9th to 10th வரைக்கும் ஒரு நியூ புக் ரிவிஷன், நெக்ஸ்ட் 11th 12th நியூ புக் ரிவிஷன், அதுக்கப்புறம் 6th to 12th நியூ புக் மட்டும் ரிவிஷன் 2 ரிவிஷன் இருக்குது. அடுத்த ஓல்டு புக்கை பாருங்கள். ஓல்டு புக்லையுமே 6th to 8th ஓல்டு புக் ரிவிஷன், 9th to 10th ஓல்டு புக் ரிவிஷன், அடுத்த 6th to 12thலேருந்து ஓல்டு புக் ரிவிஷனே டெஸ்ட் 1 டெஸ்ட் 2ன்னு 2 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் ஒரு 19 டெஸ்ட், ஒரு 15 ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து லாஸ்ட்டாக நடந்த 2022 நடந்த தமிழ் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட்டு குரூப் 2 தமிழ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தமிழ், குரூப் 3 தமிழ், இந்த மாதிரி முக்கியமான ஒரு எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 15 ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஃபுல் ரிவிஷன் போத் ஓல்டு அண்ட் நியூ புக் ஃபுல் ரிவிஷன் மொத்தம் ஒரு 19 டெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த 150 டேஸ் ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயல் வைஸ் முதல்ல நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம். நீங்கள் வந்து எந்த ஒரு டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் இயல் வைஸில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்குமா அப்படின்றது தெரியலை. அதாவது இதில் வந்து இயல் வைஸாக இருந்தாலுமே அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 150 டெஸ்ட்டுனா நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 100 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, டெஸ்ட் போடுவீங்க. அப்போ 150 டெஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 15,000க்கு மேற்பட்ட கேள்வி பதில்களை வந்து இந்த டெஸ்ட் மூலம் நீங்கள் வந்து இதில் படித்து வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்போது இப்போ இது வந்து நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு கரெக்டாக இருக்கும், ஒரு கரெக்டான ஒரு பிளான் இருக்கும். ஃபஸ்ட்டு இயல் 1 நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த டெஸ்ட்டை வந்து அடுத்த நாள் நீங்கள் போடுறீங்க. அடுத்து இயல் 2 படிக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு இயலாக போட தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிறீங்க. நம்ம நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும். நமக்கே தெரியாத சில கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து தப்பாக வந்து படித்து வச்சுருப்போம், அது தப்பாக வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ அதே மாதிரி நம்ம ராங்கை வந்து அங்கே வந்து நம்ம ஆன்சர் வந்து போட்டுட்டு போயிடுவோம். இங்கே ஒவ்வொரு இயலையும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுடைய தப்புகள் என்னென்ன நம்ம செய்கிறோம் அதை நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். டெஸ்ட்டு மட்டும் போடாமல் இருக்கவே கூடாது, நீங்கள் டெஸ்ட்டு போடணும். அதே மாதிரி டெஸ்ட்டு போட தான் நம்மளுடைய ஸ்கோரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ் வர குரூப் 4 எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு 150 டேஸ் ஸ்டடி பிளான் இந்த டெஸ்ட் சீரியஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையே இல்லை. இதுதான் கரெக்டான பிளானாக இருக்கும். இயல் வைஸ் ஒவ்வொரு இயலாக டெஸ்ட் எழுதுறீங்க, டேர்ம் வைஸ் டெஸ்ட் எழுதுறீங்க, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறீங்க. 6வது ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்க, அடுத்து 7, 8, 9, 10, 11, 12 பழைய புக்கு படிக்கிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் வரக்கூடிய 2024 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு ஏற்ற ஸ்டடி பிளான்னா கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 100 கொஷின்ஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக தமிழில் உங்களால் 95+ கொஷின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இங்கே உள்ள நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இல்லைனா வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையுமே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம். தேங்க்யூ.